தலைநில குறிஞ்சி தந்த தலைவன் தமிழ் இறைவன் நமது முப்பாட்டன் முருகப்பெருந்தகையின் புகழ் போற்றும் சிலை இதோ உங்கள் இல்லத்திற்கு தரமான கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு தமிழரின் அடையாளமாக விளங்கும் ஒற்றுமை சின்னம். இந்த சிறப்பு சிலை தலைவனின் தெய்வீக ஆற்றலை உங்கள் வீட்டில் பூரிப்பிக்க செழிப்பையும் நலனையும் கொண்டு வரும். இது வெறும் சிலை அல்ல, தமிழ் மரபின் அடையாளம், நமது முன்னோர் வழிபாட்டு பாரம்பரியம் மற்றும் உணர்வை பிரதிபலிக்கும் தெய்வீக வடிவம். உங்கள் இல்லத்திற்கு தெய்வீக ஒளியை வரவேற்க மலைநிலத்தின் தலைவன் முருகனை இன்று பூரிப்பாக உள்வாங்குங்கள். தமிழ் பெருமையை காக்கும் இந்த முருகன் சிலையை உடனே வாங்கி உங்கள் வாழ்வில் சமரசம் மற்றும் சக்தியை வாருங்கள். இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தமிழகத்தின் உன்னத பாரம்பரியத்தை உங்கள் இல்லத்தில் கொண்டாடுங்கள். வணக்கம் நண்பர்களே. என்டிகேவின் அதிரடி வளர்ச்சியை கண்டு பதறிப்போன திமுக, அதிமுக மற்றும் தாவேகாவை பின்னுக்கு தள்ளிய நாம் தமிழர் கட்சி. இனி சீமானுக்கு போட்டி யார்? முன்னேறி வரும் நாம் தமிழர் கட்சி. அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளி முதல் இடத்த திமுகவும், இரண்டாம் இடத்த அதிமுகவும், மூன்றாம் இடத்த தாவேகா விஜய் கட்சி பிடிக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இப்ப உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் படு தோல்வி அடையும். காரணம், அதிமுக கட்சி அம்மையார் ஜெயலலிதா உருவாக்குன ஜெயலலிதாவோட அடையாளத்தை கொண்டு இருக்கிற ஒரு கட்சி. அது இபிஎஸ் உருவாக்குன கட்சி இல்ல. இதுல அதிமுக கட்சிக்கு இன்னொரு மைனஸ் என்னன்னா, கட்சிக்குள்ளே குளறுபடி. இபிஎஸும் ஓபிஎஸும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனாலதான் நடந்து முடிஞ்ச 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுக படு தோல்வி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாத இப்ப அதிமுக இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அடி அதிமுக வாங்க போகுது. அடுத்தது இவர்கள் சொல்ற மாதிரி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிற தாவேகா கட்சி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு போல்டான ஸ்டாண்டும் இல்லாத ஒரு கட்சி. இன்னைக்கு இவர்களோட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கூட கூட்டணி வைக்கணுமா, அங்க கூட கூட்டணி வைக்கணுமா, நம்ம கூட யாராவது கூட்டணி சேருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய கேள்வியாவே கட்சி நடத்திட்டு வராங்க. ஏன்னா இவங்களோட நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யறது இல்ல. அப்படி மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருந்தா நடந்து முடிஞ்ச 2026 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்க போட்டிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி அவங்க செய்யல. அது மட்டும் இல்ல, நடந்து முடிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் இவங்க போட்டிட்டு இருந்திருக்கலாம், நல்ல அதிகபட்ச வாக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க அது செய்யல. ஏன்னா ஏற்கனவே ஹீரோவா இருந்த இவரு அரசியலும் ஹீரோவா தான் பாக்குறாரு. இவரோட நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யறது இல்ல. வந்தா ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ தான். சரி, ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ ஆகிறது தப்பே எதுவும் இல்ல. ஆனா தனிச்சு போட்டி தான் இன்னி வரைக்குமே ஒரு அறிவிப்பு கொடுக்காத இருக்கிறாருன்னா, இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், இவர் ஒரு கூட்டணியை எதிர்பார்க்கிறாரு. இவருக்கான ஒரு பலம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுவும் இப்ப சமீபத்துல கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, இவர் சொல்லி இருக்காரு, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் முடிவு பண்ணும், அடுத்து நான் சினிமாக்கு போகணுமா வேணாமான்னு சொல்லி இருக்காரு. இதுல இருந்து தெளிவா தெரியுது, இவர் பிளான் ஏ பிளான் பி வச்சுக்கிட்டு தான் சுத்துறாரு. சப்போஸ் பிளான் ஏல அரசியல தோத்து போயிட்டா பிளான் பி வெயிட்டிங்ல இருக்குது, திரும்ப சினிமாக்கு போயிடலான்ட்டு. அதனால மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்பி இருக்குது. விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிச்சு போட்டி இடுவாரா, அல்லது கட்சியை கழிச்சிட்டு சினிமாக்கு போயிடுவாரா, இல்ல கூட்டணி வச்சு படு தோல்வி அடைய போறாரான்றதான் நீங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, எந்த ஒரு உறுதியான நிலைப்பாடும் இல்லாத விஜய் அவர்கள் போட்டியிட்டா படு தோல்வி அடைவார். அப்ப இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் ஒரு பெரிய போட்டியா இருக்க போகுது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை போராட்டம் மூலியமா வெற்றி பெற்று மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செஞ்சுட்டு வர நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இப்பவே 2ஆம் இடத்தை பிடித்து விட்டார். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல திராவிடத்திற்கும் சண்டைதான்றத மாறி இப்போ தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் உண்மையான சண்டைன்றது உருவாயிடுச்சு. இதுல நாம் தமிழர் கட்சியோட பெரிய பலமே என்னன்னா, தனிச்சு நிற்பதுதான். அதே நீங்க திமுகவே எடுத்துட்டீங்கன்னா, பல ஆண்டுகளா ஆண்டுட்டு வந்து இந்த திமுகவே எந்த கூட்டணி இல்லாத தனிச்சு நின்னுதுன்னா இன்னைக்கும் அவங்களோட வாக்கு சதவீதம் குறையும். அதுலயும் மக்களுக்கு இவங்க வாக்குக்கு காசு கொடுக்காத போட்டிட்டாங்கன்னா 10% ஓட்டு கூட இவங்களால வாங்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா சீமான் ₹1 காசு கொடுக்காத இன்னைக்கு 8% வாக்கு எடுத்து தன்னோட கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறாரு. அவர் ஒரு குரல் கொடுத்தா போதும், அவரோட மாநாட்டுக்கு அலையா மக்கள் வந்து குமிறாங்க. இது எந்த கட்சியால பண்ண முடியும்? இதை பார்த்துதான் பதறி போன திமுக தன்னுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக்கிறாங்க. ₹1 காசு கொடுக்காத இவ்வளவு மக்கள் வந்து குமிறாங்க, அதுவும் கடைசி வரைக்கும் பேசுற பேச்சு எல்லாம் கேட்டுட்டு கிளம்பி போறாங்களே. ஆனா நாம காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுமே 5 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடறாங்க. நாற்காலி எல்லாம் காலியா கிடக்குது. இதுதான் நம்மளோட பலமான்றது இவங்க மனசுக்குள்ளேயே இவங்க கேள்வி எழுப்பிக்கிறாங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, நாம் தமிழர் கட்சி வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் 20 விழுக்காடுக்கும் மேற்பட்டு வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாத திமுகவையும் தூக்கி போட்டு முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கும் பல வாய்ப்புகள் அதிகம். காரணம், அவர் எடுக்க போற அடுத்தடுத்த போராட்டம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காக ஒரு முக்கியமான போராட்டமா இருக்குது. அதனால மக்களோட ஆதரவு இன்னும் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இனி சீமானுக்கு போட்டி யார் என்ற ஒரு கேள்வி இந்த தமிழ் மண்ணில உருவாயிடுச்சு. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா ஆண்டுட்டு வந்த எந்த ஒரு கட்சியுமே தமிழ் மக்களுக்காக எடுக்காத பல முக்கியமான போராட்டங்களை சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டு வராரு. இதுதான் எல்லாரும் மத்தியிலும் ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்குது. அதனால இனி வரும் அரசியல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தான் இருக்க போகுதுன்றது உறுதிப்பட தெரியுது. இதுல உங்களோட கருத்து என்னவோ நீங்க கமெண்ட் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களோட ஆதரவு எப்பயும் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நன்றி, வணக்கம்.